மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்குடன் புதிதாக கட்டப்பட்ட பொது விநியோக கடை ஒன்று இன்று வரை திறக்கப்படாமலேயே இருக்கிறது. அதற்கான காரணம் என்ன? பதிவு செய்கிறது இந்த தொகுப்பு. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. தேனி மாவட்டம் போடி அருகே உள்ளது கரட்டுப்பட்டி. சுமார் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கும் இப்பகுதியினர் ரேஷன் பொருட்கள் வாங்க வேண்டுமானால் 2 கிலோமீட்டர் வரை நடந்து செல்ல வேண்டும். இந்த நிலையில்தான் பல்வேறு போராட்டங்களுக்கு பின்னர் கரட்டுப்பட்டியிலேயே வனத்துறைக்கு சொந்தமான கட்டிடத்தில் நியாய விலைக்கடை இயங்கியது. வனத்துறை கட்டி கொடுத்ததுல அதில் அவங்க பகுதியை பிரித்து கொடுத்தாங்க. அதில் ஊர் மக்கள் அந்த வரியை போட்டு அதை கடையை நாங்களே அதை தயார் பண்ணி கட்டினோம். கட்டி அதில் தான் இயங்கிட்டு இருக்கு. அது பழசானதுனால அது ஒழுகிட்டு இருக்கு. ஆனால் வசதி இல்லை, நனையுது. வர்ற பொருளுக்கு நனைய வேண்டிய சூழ்நிலையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த நியாய விலைக்கடையில் இடநெருக்கடி ஏற்படவே புதிய நியாய விலைக்கடை 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 5 மாதங்களுக்கு முன்பு கட்டப்பட்டது. ஆனால் கட்டப்பட்ட நாளிலிருந்து இதுவரை பயன்பாட்டிற்கு வராததால் பழைய ரேஷன் கடையிலேயே பொருட்களை வாங்கிச் செல்கின்றனர் கரட்டுப்பட்டி கிராமத்தினர். கட்டணும் சாவடி, அதில் 3 வருஷமா ஆட்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக கட்டிருக்காக கவர்மெண்ட்லேருந்து அது 6 மாதம் ஆகுது. இன்னும் அதை திறந்து விட்டு போட்டால் மக்களுக்கு நல்லது. குடியிருப்புகளுக்கு அருகாமையிலேயே புதிய ரேஷன் கடை கட்டப்பட்டதும் மகிழ்ச்சி தெரிவித்த கரட்டுப்பட்டி மக்கள் அந்த மகிழ்ச்சி நீடிக்க உரிய நேரத்தில் கடை திறக்கப்பட வேண்டும் என்கின்றனர். இந்த 5 மாதங்களுக்கு முன்பு தமிழக அரசின் சார்பில் சுமார் 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நியாய விலைக்கடை தற்பொழுது வரை பயன்பாட்டிற்கு வராமல் உள்ளது. எனவே உடனடியாக இந்த நியாய விலைக்கடை பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதே இவ்வூர் பொதுமக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. இது தொடர்பாக போடி வட்டாட்சியர் ஜஸ்டின் சாந்தப்பாவிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பொழுது உணவு வழங்கல் துறை அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லெனினுடன் திருக்குமார்.